ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் இடத்தில் பாவிகள். இதான் தலைப்பு. வாழ்வியலில் சரிபாதியை குறிக்கக்கூடிய வீடு எதுனா 7ஆம் இடம்தான். நமக்கும் இந்த சமுதாயத்திற்குமான தொடர்பு, நமக்கும் நமது வாழ்க்கை துணைக்குமான தொடர்பு, நமக்கும் பங்காளிகளுக்குமான தொடர்பு, மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தொடர்பு, உத்தியோகம் சார்ந்த தொடர்புகள், உத்தியோகத்தில் நீங்கள் பெரும் வலிமை, முன்னேற்றம் போன்றவற்றை குறிக்கும் வீடுகளாகவும் சூட்சுமமாக 7ஆம் இடம் வரும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது 10க்கு 10ங்கிற பாவக விதிப்படி நிறைய பேருக்கு வேலையை தீர்மானிக்கிற இடமாகவும் இருக்கும். இந்த சமுதாய ரீதியாக நீங்கள் எப்படி போற்றப்படுகிறீர்கள் அல்லது தூற்றப்படுகிறீர்கள்ங்கிற விதியை இந்த வீடு தான் குறிக்கும். இந்த 7ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருக்கிறது நார்மலாக உயிர் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. இங்கே நாம் பாவிகள் என்று சொல்வதை பார்த்திங்கன்னா சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த 5 பேரும் பொது பாவிகள். ஸோ இப்போ இவர்கள் போய் 7ஆம் இடத்துல உட்காரும்போது அந்த வீடு ஆட்சி உச்ச வீடாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பங்காளிகளாலும், வாழ்க்கை துணையாலும், சமுதாயத்தினாலும், கூட்டாளிகளாலும் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், இவர் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்ச நிலையிலே இருக்கிறாருன்னே வச்சுக்குவோம். அப்போ கண்டிப்பாக டாமினேட்டிங் செய்யக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். இவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற நிலை கொண்ட வாழ்க்கை துணை அமையும். எங்கள் தாத்தா சொல்லுவார், 7ல் சூரியன் இருக்கிறவன் கட்டின பொண்டாட்டி விரட்டி விட்ருவான்டா அப்படின்னு. இது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. நிறைய ஜோதிட அனுபவங்களை நம்ம வாழ்வியலில் பார்க்க பழகிடலாம். பொதுவாக 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க அவங்க ஆப்போசிட் பார்ட்டி பண்ணுற டார்ச்சர் தாங்காமல் விரட்டியே விட்ருவாங்க, விலகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தாலும் அவர் ஆட்சி உச்சம் அடைந்த நிலையில் இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, 7ல் சூரியன் இருப்பது சிறப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அரசாங்க விரோதம் ஏற்படுவது, தகப்பன் மகன் விலகி நிற்பது. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அப்பாவும் மகனுக்கும் ஒட்டவே ஒட்டாது. அவர் கிழக்க இருக்காருன்னா இவர் மேற்கு பக்கம் திரும்பி போயிட்டே இருப்பாருங்கிறது மாதிரி வரும். இந்த மாதிரியான ஒரு நேர் எதிர்த்தன்மை அப்படிங்கிறத தகப்பனுக்கும் மகனுக்கும் உருவாக்கும். அதே மாதிரி தகப்பனாதி வர்க்க உறவுகளுக்கும் உருவாக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சகோதர உறவு கடுமையாக பாதிக்கப்படும். விபத்து கண்டங்கள் போன்றவை ஏற்படும். தவறான மருத்துவ சிகிச்சை, அதன் மூலம் உடலில் பாகங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், முறை தவறிய மருந்துகளால் உடம்பு பாதிக்கப்படுறது போன்றவை இருக்கும். சகோதர உறவு சொத்துக்காக பிரச்சனை பண்ணுவாங்கங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் சுபர்களின் தொடர்புகள்லாம் பெறாமல் இருந்துட்டாருன்னா திருமண வாழ்க்கை ஏண்டா செஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி வந்துடும். இங்கே தான் அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றார்னா தோஷம் இல்லை அப்படிங்கிறது வந்தாலும் கூட அந்த முரண்பாடான வாழ்க்கை துணைங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும். பெண்கள் ஜாதகத்தில் பொதுவாக செவ்வாய் வலுப்பது நல்லது. ஏன்னா நல்ல கணவர் கிடைப்பார் அப்படிங்கிற ஒரு சூட்சமாக அதில் வெளிப்படும். அது சுபர்களின் தொடர்பு இருக்கும்போது தான் இனிக்கும். இப்போ நல்ல விதமாக வாழ்க்கை துணையை பார்த்துக்கிற அதே அமைப்பில் அடிமை மாதிரி நடத்துகிற கணவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிற்காத, உட்காராத, அப்படி போகாத, இப்படி வராத, ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேங்கிற மாதிரி. இது சிலந்தி வலைக்குள்ளே சிக்கிக்கிட்ட பட்டாம்பூச்சி கதை தான். அது சாப்பிடவும் செய்யாது, நான் அதே நேரத்தில் அடிமையாகவே வச்சுருக்குங்கிறது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படும். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார்னா கேட்கவே வேணாம். வேலைக்காரங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை உண்டாக்கும். வாழ்க்கை துணைக்கு நீங்கள் விரும்பின வாழ்க்கை துணையை கிடைக்கவே விடாமல் பண்ணிடும். பொதுவாக 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு நான் கூறுற அறிவுரை, வேலைக்கு போகிற மாதிரி வாழ்க்கை துணையை ஏற்படுத்திக்கிங்க. வாழ்க்கை துணை கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வேலையிலேயே கசக்கி புழிஞ்சிடணும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 7-8 மணி நேரம் தான் உங்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கணும். அதே மாதிரி பொருந்தும் வாழ்க்கை துணை அமைவதில் சிரமம் இருக்கும். வேலைக்காரர்களுக்கும் உங்களுக்கும் எப்போவுமே ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா லேபர்ஸ்னால் வரக்கூடிய தலைவலி தான் பெருசாக இருக்கும். அதேமாரி கீழ்நிலை தொழிலாளிகள்னு சொல்லக்கூடியவங்க, சனியின் காரகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எப்போதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் குறைச்சலும் கொடுக்குறவங்களாகவே இருந்துகிட்ருப்பாங்க. மாற்று தகப்பன்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனிங்கிறதுனால சித்தப்பா பெரியப்பா உறவு பாதிக்கப்படுறது, மாமனாருடைய உறவு பாதிக்கப்படுறது,
பங்காளி சண்டைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த சமுதாயத்தினால் நல்ல பலனை நீங்கள் பெற முடியாமல் போயிடுறது. சமுதாயத்தின் பாராட்டுக்காக ஏங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வர்றது. வாழ்க்கை துணையின் பாராட்டுக்காக ஏங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வர்றதுங்கிறது மாதிரி சனி அந்த இடத்துல இருந்து கெடுக்காமல் விட மாட்டார். இந்த உயிர் உறவுகள் சார்ந்த காயங்கள்ங்கிறத 7ஆம் இடத்துல உட்கார்ற பாவிகள் கொடுத்தாலும் கூட உத்தியோக வலிமை, வேலை பார்க்கும் திறன், அந்த வகையில் ஓரளவுக்கு பொருளாதார வெற்றிகளை கொடுத்துறவே செய்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கடும் போராட்டத்துக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறது மாதிரியான நிலை இருக்கும். 7ல் பாவக்கோள்கள் இருக்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் விளையாடுற மாதிரி தான். யார் ஜெயிப்பான்னு கடைசி வரைக்கும் தெரியாதுங்கிற மாதிரியே கொண்டுட்டு போய் கடைசியில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது மாதிரி கொடுப்பாங்க. அது கடுமையான போராட்டம், அதன் பிறகு வெற்றி அப்படிங்கிறது மாதிரியான அந்த சூட்சம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்நிய சம்பந்தத்தில் வாழ்க்கை துணை ஏற்படும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு தோன்றக்கூடிய மனிதர்களால் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமுடன் இருக்கணுங்கிறதும், ஒப்பந்தங்கள் விஷயத்தில் கவனமுடன் இருக்கிறதும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் 7ஆம் இடத்துல இருக்க ராகு தன்னுடைய தசா காலங்களில் ஜாதகரை வாழ்க்கையில் உயர்த்துவாருங்கிற சூட்சமும் அந்த இடத்துல உண்டு. அதே நேரத்தில் வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு மாதிரியான இடங்களில் போய் உட்காந்துட்டாங்கன்னா 7ல் இருக்க ராகு பல வழிகளில் ஜாதகரை முன்னேற்றம் அடைய செய்வான் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு சூட்சம் என்னென்னா, இந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பாவிகள் இயற்கை சுபர்களோடு இணைந்திருக்கிறார்களா, இயற்கை சுபர்களின் பார்வையை பெற்றிருக்கிறார்களா, இயற்கை சுபர்கள் வீடுகளில் அமர்ந்திருக்கிறார்களாங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் நிச்சயமாக மாறுபாடுங்கிறது கொஞ்சம் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா இயற்கை பாவி, ஒரு இயற்கை பாவி வீட்டில் இருக்கார் அப்படின்னு கணக்கெடுக்கணும். அதுவே ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா இயற்கை பாவி, ஆனால் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிற கணக்கில் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு வீடு என்கின்ற தளம் ஒரு கிரகத்தின் குணாதிசயங்களில் பெரும் மாறுதல்களை தரக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? மிகப்பெரிய ரவுடி, கொலைக்க அஞ்சாதவர், அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தால் கொலை பண்ணிகிட்டு இருப்பார். அதையும் பார்க்கணும் இல்லையா? அந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிறதும் ஒரு ஐஜி ஆஃபீஸுங்கிற தளமும் அவர் அங்கே மாற்றும். இதுதான் அதில் இருக்கிற ஒரு சூட்சம். ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் துக்கமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு துக்க வீட்டில் போய் நீங்கள் ஒரு சந்தோஷமாக பேசி சிரித்து சந்தோஷமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ வீடு என்பது நமதின் அடிப்படை குணத்தை மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டது. இதுவும் சூட்சமமாக கணிக்கப்பட வேண்டிய ஒன்று. 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வாழ்க்கை துணை விஷயத்தில் நிறைய முரண்பாடுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். சந்தேக புத்தி கொண்ட வாழ்க்கை துணை, மந்தத்தனமான வாழ்க்கை துணை, எதுக்கெடுத்தாலும் குற்றம் குறை கண்டுபிடிக்கக்கூடிய வாழ்க்கை துணை, கூட்டுத் தொழில்களில் சிறிதளவும் ஆதாயம் இல்லாத சூழ்நிலை உருவாகிறது, சமுதாயத்தினால் பாராட்டப்படுறதுங்கிறதே கேள்விக்குறியாயிடும். இது எல்லாமே இந்த சுபர்களின் தொடர்பு இருந்தால் மாறும் அப்படிங்கிறதே நீங்கள் மறக்கக்கூடாது. எப்போதும் ஒருவித கலக்க மனோநிலையிலேயே இருப்பது, பாட்டன் பாட்டி வகைரா உறவுகள்னால எந்த விதமான நன்மைகளும் இல்லாமல் போயிடுறது, பூர்வீகம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறது, முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவது போன்றவை இருக்கும். இதுவே அப்படியே உள்டாவாக 7ஆம் இடத்துல சுபர்கள் இருக்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு நுணுக்கம், அது அவர்களின் ஆட்சி உச்ச வீடாக இருந்ததுன்னா கூட பாவக்கோள்கள் இருக்க வேண்டியது அவசியமாயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னத்துக்கு 7ல் சந்திரன் ஆட்சி, இது கேந்திராதிபத்திய தோஷம். ஒரு இயற்கை சுபரா அவர் வளர்பிறை சந்திரனாகவும் இருந்து 7ல் ஆட்சியாக இருந்தார்னா வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் தரதுக்கு பதிலாக சிக்கல் தர ஆரம்பிப்பார். ஒரு கன்னிகா லக்னத்துக்கு 7ல் குரு தனிச்சு ஆட்சியாக இருந்தார்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கறதுக்கான விளைவுகளை கொடுத்துருவார். அதுவே ஒரு துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தார்னா ஒரு இயற்கை சுபர் இயற்கை பாவியின் வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறாருங்கிற அடிப்படையில் கணக்கு டேலி ஆகிடும். இதெல்லாம் தான் ஜோதிடத்தின் சூட்சுமங்கள். பொதுவாகவே 7ஆம் இடத்து பாவிகள் உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுப்பவர்களாகவும் மன உறுதியை தருபவர்களாகவும் மீண்டும் மீண்டும் போராடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தருபவர்களாகவும் உங்களை உருவாக்குவார்கள். இரும்ப பழுக்க காய்ச்சும் போது நல்ல ஒரு ஆயுதமாக அது மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான கணக்கு தான் 7ல் பாவிகள் உட்காரும்போது. சமுதாயத்தினால் அடிக்கடி தூற்றப்படும் போதும் வஞ்சிக்கப்படும் போதும் இகழ்ச்சியை சந்திக்கும் போதும் பல மனிதர்கள் மன உறுதி மிக்கவர்களாக மாறுகிறார்கள். நேச்சராகவே 7ஆம் இடத்துல பாவி இருக்கிறவங்க மன உறுதி உள்ளவங்களாக இருப்பாங்க. மனதில் ஒரு உறுதித்தன்மை இருக்கும். நான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவோண்டா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வைராக்கியமும் வெறியும் உங்களுக்குள் தோன்றும் என்பதும் நிதர்சனமான உண்மை. இது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்யும் ஒரு அமைப்பு தான் என்று கூறி, உயிர் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று மனக்கசப்பான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி,
வணக்கம்.